அது நல்லா இருக்குன்னு தான் சொல்லு. நம்ம குழந்தைங்க வழக்கமே தானே. 4 நாள் பிறந்த வீட்டுக்கு போனா அப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. சாப்பிட ஏதாவது பண்ணிருக்கியா? இல்ல இப்பதானே வந்தோம். நான் சமைச்சிடுறேன். இல்ல நான் மெஸ்ல இருந்து ஏதாவது கொண்டு ஐயோ வரட்டுமா? வேண்டாம், நான் இப்ப சமைச்சிடுறேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன். கடையில வேலை அப்படியே போட்டு வந்திருக்கேன். போயிட்டு சாயந்தரம் வந்துடுறேன். சரி. சரி மாப்பிள்ள, நான் அப்ப கிளம்புறேன். இந்த பணத்தை கொடுத்துட்டு பழத்தை வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன் நான். என்ன அவசரம்? இப்பதானே வந்தீங்க. இருந்துட்டு காலையில போங்க. ஊர்ல சின்னஞ்சிசுக்கு தனியா இருக்குதுல்ல. கிராமத்துல தானே இருக்காங்க. உங்க ஊர்ல என்ன பயம்? இப்பதான் வந்திருக்கீங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில போங்க. சரி, இவ்வளவு தூரம் சொல்றீங்க, இருக்கேன். நாளைக்கு போறேன். அப்ப நான் போயிட்டு ராத்திரி நேரமா வந்துடுறேன். சரிங்க. மாப்பிள்ள பழமெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணிருக்கிறார் பாரு. 4 கூட்ட பழம் ஒவ்வொன்றும் மணிமணியா தேர்ந்தெடுத்துக்காரு பாரு. அப்பா பழம் நல்லா இருந்தா வீட்டுக்கு 2 கூட எடுத்துட்டு போங்களேன். நல்லா இருந்தா வா. 10 கூட வாங்கி கொடுத்து விடலாமே. எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்கல்ல. அத்தை நிறுத்திரி. ஏதோ கால நேரம் சரியா இல்லைன்னு சொல்லி உன்னை தனியா கொண்டு வச்சா இங்க வந்ததும் உன் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டியா? அத்தை என்னத்த சொல்றீங்க? பக்கத்து வீட்ல ஒரு கரண்டி காபி பொடி கேட்டா கூட நான் சட்டுன்னு குடுத்துற மாட்டேன்டி. அவ்வளவு செட்டு சிக்கனமுமா குடும்பம் நடத்தி புள்ளைய வளர்த்தபடி நானு. அப்படி கஷ்டப்பட்டு வளர்த்து விட்ட ஏன் புள்ளையோட சம்பாத்தியத்தை இப்படி பொட்டி பொட்டியா அள்ளி விடுறியே? எப்படி குடும்பம் உருப்படும்? அத்தை நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அத்தை. ஏண்டி என் புள்ள ராத்திரி பகல்னு பாக்காம தூங்காம உழைச்சி சம்பாதிச்சு கொண்டு வந்தத இப்படி ஊதாரித்தனமா வாரி விடுறதுக்காக வாடி உன்னை கட்டிட்டு வந்தோம்? அட கடவுளே, எப்படி இப்படி பழங்க? இத்தனை வருஷமா என் புள்ள கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறா. 10 ரூபாய் காய்கறியத்தான் கொண்டு வர சொல்லி நான் குழம்பு வைப்பேன். நான் காய்ச்சலா இருந்தப்ப கூட 4 ஆரஞ்ச பழத்தை மட்டும்தான் கொண்டு கொடுத்தான். உன்னோட சேர்த்து அவனை ஊதாரி ஆக்கிட்டியா? நீங்க சும்மா இருங்க. இத பாருங்க, எனக்கு இந்த காது குத்துற வேலையெல்லாம் வேண்டாம். அவங்க உங்களுக்கு மனசுல கூச்சம் இருக்கணுங்க. என்னடா அது, நம்ம பொண்ணு சீரு சனத்தியமாவா கட்டி கொடுத்துருக்கோம்? ஏதோ ஓலையும் மூக்குத்தியும் ஒட்ட வச்சு கடனை கழிச்சு தலையில கட்டி விட்டுட்டமே. அவங்க கிட்ட இருந்து இதெல்லாம் அள்ளிட்டு போறமே, நமக்கு ஜீரணமாகுமான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். ஏமா, நீங்க கேட்டதை மதிச்சு ஒரு மனுஷன் பொறுமையா பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். அத காதுலயே வாங்காம நீங்க பாட்டு பேசிட்டு போனா அது எப்படி நியாயம்?